அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிங்களே, சார் இந்த ஜாதகத்தில் நிறையா சொல்கிறீங்களே, இந்த ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா வந்து ஜாதகம் படித்தா வந்து இசையை பற்றி தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஏதாவது இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டாலே வந்து வேறு ஏதாவது ஒரு கலை நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்க. யார் விந்தியாவா தீபாவா யாரோ ஒருத்தர் கேட்டிங்க. உங்களை மாதிரி ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம், அது உண்மை தான். ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் ஆமாம், அதாவது வந்து நமக்கு எதில் நாட்டம் இருக்குது அதை பொறுத்து வரும். அதுக்கும் நம்முடைய கிரகங்கள் சர்க்குலேஷன் தான். அதை என்ன சொல்கிறது, நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவம், அதான் பாவம் சொல்கிறோம், அந்த எந்த பாவம் வலிமையாக இருக்குது, எந்த பாவத்தில் சுபகிரக தொடர்பு அதிகமாக இருக்குது. இப்போ 3ஆம் பாவம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இசையை பற்றி குறிப்பிடும். அப்புறம் 4ஆம் பாவம் கவிதை எழுதுறத குறிப்பிடும். அந்த 3ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் ஜாயின் பண்ணி வருது அப்படின்னா கவிதை சொல்கிறதுல ஒரு திறமையாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன கேட்டீங்க, அது மட்டும் தானா வேறு எதுவும் கேட்டீங்க? ஆமாம், கவிதை எழுத கூட நீங்கள் கேட்டிங்களா, கவிதைலாம் வரும்னு சொல்கிறாங்களா. ஒரு கதாசிரியருக்கு கவிதை எழுதிருக்கு, ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அந்த பாடலாசிரியர் வரக்கூடிய அமைப்பு கூட வருமாம்னு அப்படின்னு கேட்குங்க. அதாவதுங்க, ஜோதிடமே வந்து ஒரு கலை தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் வந்து ஒரு கலை. நீங்கள் ஜோதிட கலையை தவிர வேறு எந்த கலையை கற்றுக்கிட்டாலும் சரி, ஒரு கலையை கற்றுக்கிடும் பொழுது அதில் முழு மூச்சாக இறங்கி அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிடும் பொழுது, அதிலேயே ஆர்வம் காட்டும் பொழுது, முழுக்க அதிலேயே நீங்கள் பயணிக்கும் பொழுது இதர கலைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அதாவது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில கலைகள் மீது உள்ள பிரியத்தின் மீது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இயல்பாகவே வரும்னு சொல்லுவாங்களே ஒரு சிலருக்கு, அது அப்படி தான். அப்போது உங்களுக்கு அப்போ கவிதை தெரியுமா, அந்த கவிதை எப்படி எழுதணும்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது கவிதை எழுதுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எதுகை, மோனை, சந்தம் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 2வது. முதல்ல வந்து கவிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக அடிப்படையாக சும்மா ஏதாவது நீங்கள் எழுதி பார்க்கணும். அடிப்படையில் அப்படி எழுதி பார்த்து அது கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வாசித்து பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டணும். சரிங்களா? அது நல்லா இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும். இப்போது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நானும் எழுதினேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எழுதத்தான் செஞ்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வந்து நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை பிடிச்சவங்க, ஸோ 2 பேத்துக்குமே பிடிச்ச ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கும் பொழுது கவிதை நிறைய எழுத முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். ஸோ நமக்கு நம்முடைய சூழ்நிலை காரணமாக நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனாலோ அல்லது அவங்கள விட்டு நம்ம வந்தாலோ அந்த உறவு என்றைக்கு கட் ஆகுதோ அது அதுக்கப்புறம் நமக்கு உண்டான அந்த இது வந்து அப்படியே விட்டு போயிடும். அப்படி கிடப்பாரச்சு போன கவிதைகளும் கவிஞர்களும் ஏராளம். சரிங்களா? பிடிச்சவங்க இல்லை போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னத்தை அதில் எழுதி என்னத்தை ஏன்னா என்கரேஜ் பண்ணுறதும் ஊக்கப்படுத்துறதும் அவங்க மட்டும்தானே. ஏன்னா எத்தனையோ பேர் பாராட்டினாலும் எத்தனையோ பேர் கைத்தட்டினாலும் ஒரு பலன் சொல்லுவாங்கள்ல, நான் எதிர்பார்க்குற, அதாவது நம்ம எதிர்பார்க்குறவங்க நம்மளை வாழ்த்தலையே, நம்ம எதிர்பார்க்குறவங்க நம்ம பார்க்குறவங்க கிட்ட இருந்து ஒரு விமர்சனம் வரலையே, வராதா, ஒரு விமர்சனம் வராதா இவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிறது தானே எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? நாவண்ணா முத்துக்குமார் பாடலாசிரியர், அவர் எவ்வளோ பெரிய கவிஞர், எப்பேற்பட்ட பாடலை வடிவமைச்சிருக்கிறார், எப்பேற்பட்ட கவிதைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த பாடலை நல்லா ரசித்து கேட்ட அத்தனை பேருடைய வாழ்த்துக்களை விட அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெர்சன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு தானே அவருக்கு பெருசு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னா, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்பில் தான் வந்து நிறையா கவிதைகளும் கவிஞர்களும் கிடப்பாரச்சு சிதைந்து போய்விடுகிறார்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கவிதை எழுதுறது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் கேட்டதுனால நான் உங்களுக்கு வந்து அது வந்து அதாவது ஒரு அடிப்படை எப்படி எழுதி வரணும் அப்படின்றத ஒரு துணுக்கு மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது ஸ்க்ரீனில் பாருங்கள், இது வந்து பொதுவாக இந்த குரோமில் உள்ளது. சரிங்களா? நிலவு இருக்கும் தூரத்தை விட நீ இருக்கும் தூரம் பக்கம்தான், ஆனால் நிலவை பார்க்க முடிந்த என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை. இது சும்மா வந்து இது பொதுவாக அந்த இதில் எழுதுறது தான். சரிங்களா? இந்த லவ் கவிதை அப்படின்ற இதில் நிறைய வருங்களா இது. இப்போ கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா,
உங்களுடைய சுற்றுச்சூழலை முதல்ல நீங்கள் வந்து ரசிக்க கற்றுக்கிடணும். நீங்கள் எதை பற்றி எழுத போகிறீங்க, எதை பற்றி எழுதினாலும் சரி, ஒரு சூழலை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை சுற்றி ஒரு சூழல் இருக்குது, அல்லது நீங்களே ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து நல்லா உற்று கவனிக்கணும். முதல்ல அதை ரசிக்கணும். அதுக்கடுத்து அதை மைண்டில் ஏற்றணும். நீங்கள் ரசிக்கும் பொழுதே அதை மைண்டில் ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதை எழுதணும். எழுதுனதுக்கு பிற்பாடு அதை ஒரு தடவை நீங்களே வாசித்து பார்க்கணும். அந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, எழுத்துக்களை அப்படியே வர்ணித்து எழுதணும். அதாவது எந்த வரியை எங்கே தூக்கி போட்டால் அந்த கவிதைக்கு அழகு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபேஸிக்கு வந்து இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாம் கொஞ்சம் எழுதி பக்குவப்பட்ட பிற்பாடு தான் எதுகை மோனை அதெல்லாம் கொண்டு வரணும். ஆரம்பத்திலே எதுகை மோனை வச்சே எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா கவிதை எழுத முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு 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 நேற்று 2-3 பேர் கேட்டீங்க, என்கிட்ட ஏற்கனவே நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன். இப்போ ஒரு சூழல், ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியரில் இருக்குது. அந்த பொண்ணு அன்றாடம் என்ன பண்ணும்? நைட்டை தூங்கி எழுந்திரிச்சா காலையில் பாத்திரம் கழுவும். ஸோ பாத்திரம் கழுவும் பொழுதும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கும் பொழுது அப்படி தான் வந்து அவருடைய அந்த அந்த பையனுடைய நினைவு வரும். இப்போலாம் எங்கே பொண்ணை விட பையங்க தானே அதிகமாக பாத்திரம் கழுவுதாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க அண்ணன். அதனால் பையனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை எப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? பொண்ணோ பையனோ அப்போ பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கிறான் அந்த பையன். இதை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? புரியுதா? அதாவது பாத்திரங்களை டெய்லி அன்றாடம் கழுவக்கூடியது தான் அந்த பையனை நினைக்கிறான், ஃபீல் பண்ணுது. எப்படி கொண்டு வரலாம்? அதையும் அந்த இதையும் இணைச்சி கொண்டு வரணும். இதுதான் பொருள். இதை வச்சு எப்படி கவிதையை நயமாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். அதை பாருங்கள். இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை வந்து வாசிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து வாசிக்கும்போது அது ரசனை உடனே கிடச்சிரும். ஒரு சிலருக்கு ஒருவருடைய அந்த கவிதையை சொல்லும்போது தான் பிறருக்கு அடடே நல்லா இருக்க, எங்கே இன்னொரு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இப்போ ஒரு தடவை அதை சொல்லுதும் பாருங்கள். உன் உதட்டு எச்சில் பட்ட கிண்ணம் கரண்டி கிளாஸ் என எல்லாவற்றையும் கழுவி விட்டேன் என் உதட்டை தவிர. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல அந்த வாய்ஸை ஏற்றுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல வாய்ஸை ஏற்றுனா தான் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் எழுத்துக்கள் வந்து எதுக்கு இதை சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்துக்களில் எந்த இடத்துல உயிர் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. நமக்கு வந்து அந்த புள்ளி ஆச்சரியக்குறி இதெல்லாம் வைப்போம். ஓஹோ இதில் வந்து அது படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆஹா இந்த இடத்துல உயிர் கொடுத்துருக்கான், இந்த இடத்துல உயிர் கொடுக்கல அப்படின்னு. அதனாலே வந்து ஒரு சிலருடைய கவிதை வந்து பிரசுரம் ஆகாது. அப்போ அந்த கவிதை ஆசிரியர் வந்து அதை சொன்னால் மட்டும்தான் நிறையா பேர்த்துக்குள்ளே போய் ரீச் ஆகும். புரியுதுங்களா? அதனால் சில கவிஞர்களை பார்க்கலாம் நீங்கள். அவங்க வந்து எழுத்துக்கள்லேயே வந்து உயிர் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு ரசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நான் மறுபடியும் இதை ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. உன் உதட்டு எச்சில் பட்ட கிண்ணம் கரண்டி கிளாஸ் என எல்லாவற்றையும் கழுவி விட்டேன் என் உதட்டை தவிர. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2 அர்த்தம் அடங்கியிருக்கு. ஒரு கவிதைன்னு எழுதும்போது அதில் வந்து உள்ள ஒரு சில பொருள் அடையணும், அமையணும். இதை நல்லா கவனிங்க. நான் சொன்ன அந்த சுற்றுச்சூழல், நான் சொன்ன அந்த அமைப்பு எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் உள்ளே இன்னொரு விஷயம் கிடக்குது. அந்த லாஸ்ட் வரியில் உயிர் கொடுத்துருக்குறேன். ஆனால் எல்லாவற்றையும் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் வாய்ஸை ஏற்றுதேன். ஏன்? பாத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் அப்படின்னு நம்ம கழுவுறது கிடையாது. அதான் அந்த கழுவுங்கிற மொத்தமாக கிடக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கும்போது அதான் அது எல்லாவற்றையும் நம்ம எழுத்துக்கள் எழுதும்போது சுருக்கி அதுக்கு ஏற்றாறு போல் கொஞ்சம் ஏற்றியும் கொண்டு வந்துக்கணும். இதுதான் வந்து இதுக்கு அடுத்து இதை நம்ம வந்து 2 உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வாசித்து காட்டணும், அவங்கக்கிட்ட கொடுத்து பார்க்கணும். நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதே போல் எத்தனையோ கவிதைகள் வந்து ஒரு காலத்தில் எழுதத்தான் செஞ்சேன். இப்போல்லாம் அப்படியே போச்சு, கிடப்பாரிச்சு கிடந்து போச்சு. சரிங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு கவிதை நீங்கள் எழுதினாலும் சரி, உள்ள மறைமுகமாக ஒரு இது அதில் அடைஞ்சு கிடக்கணும். அதான் சொல்லுவாங்க, கவிஞர் வாலி சொன்னார் ஒரு கவிதை. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். அது வந்து, உனது கொலுசு சப்தம் கேட்டு பிறந்த கவிதைகள் எல்லாம் உனது மெட்டி சத்தம் கேட்டு இறந்தது அப்படின்னு ஒரு கவிஞர் வாலி சொன்ன கவிதை அது. அப்போ
அதில் என்ன இது உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த பையன் அந்த பொண்ணை விரும்பியிருக்கான். அதாவது வந்து அப்போ காதலிக்கும்போது அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி கொலுசு தானே. அதை அந்த அந்த ரசனையோட சொல்ல வராரு. அதான் உனது கொலுசு சப்தம் கேட்டு பிறந்த கவிதைகள் எல்லாம் உனது மெட்டி சப்தம் கேட்டு இறந்தன. மெட்டி திருமணத்துக்கு அப்புறம் தானே போட ஆரம்பிப்பாங்க. அந்த இதை குறிக்குது. அதே போல் ஒரு கவிதை எழுதும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பொருள் படணும், பொருள் உள்ளே இருக்கணும், மறைமுகமாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ரசனையை உண்டு பண்ணும். சரிங்களா? சரி, இதே மெத்தடில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதினேன். அதை நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல்ல அந்த சுச்சுவேஷனை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து மழை ஓங்கி பெய்யுது. எல்லோரும் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். அப்போ மழை ஓங்கி பெய்யுது. அங்கங்கே எல்லோரும் மழைக்கு ஒதுவுங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நானும் ஒதுங்கி நிற்கிறேன். அப்போ நல்லா மழை சோன்னு பெய்யுது. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது ரோட்டில். அப்போ அந்த இடத்துல சும்மா சின்ன பிள்ளைங்க கப்பல் விட்டு விளாடுவாங்க பார்த்துருக்கீங்களா தெருக்குள்ளலாம்? அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் சூழ்நிலை நிறையா பார்த்துருப்பீங்க. சரி, இதை வச்சு ஒரு கவிதை எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்கள். உங்களுக்கு நான் அதை உங்களுக்காண்டி இத்தனை வருஷம் கழிச்சு அதை மறுபடியும் எழுதியிருக்கிறேன். ஓகே, இதை பாருங்கள். இதை பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து அந்த வரிகளே வந்து கவர்ந்து இழுக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த நோட்டு பேனா வச்சு எழுதும்பொழுது ஒவ்வொரு வரிகளுக்கு கீழே ஒவ்வொரு வரிகளை இணைக்கும் பொழுது அது அழகாக தெரியும். சரிங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காண்டி சும்மா சிம்பிளாக வச்சுருக்கிறேன். கொட்டும் மலை, குதித்தோடும் நீரோடை, குதூகலமாய் பயணிக்கிறது, யாரோ விட்ட காகித கப்பலின் மீது ஒரு எறும்பு. அவ்வளோதான். அதாவது வந்து சிம்பிளாக எழுதணும், பட் அழகாகவும் இருக்கணும். கேட்குறவங்களுக்கு வந்து அப்படியே அந்த என்ன சொன்னீங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அது இருக்கணும். சரிங்களா? அதனால் கவிதை எழுதுவது வந்து முதல்ல அடிப்படை வந்து இப்படி தான். நம்ம என்ன பார்க்குறோம் அதை ரசிக்கணும். அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த விஷயத்தை வந்து நம்ம சார்ந்த ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அப்படியே வடிவமைச்சு எழுதணும். ஒரு கவிதை தான், பட் உள்ளுக்குள்ளே பல அர்த்தங்கள் நிறைஞ்ச கவிதையாக இருக்குன்னு வைங்களேன். அது நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இதுக்கு அடுத்து தாங்க இதை மாதிரி நிறைய எழுதி துணுக்குகளாக எழுதுங்க. சரிங்களா? துணுக்குகளாக எழுதிட்டு கொஞ்ச நாள் கழித்து முதல்ல சொல்லுவாங்களா லோயர் முடிங்க, ஹையர் முடிங்க அப்படின்னு. அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்னு படிக்கிங்களா? அதே போல் தான் கவிதையிலே நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு துணுக்குகளை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுகை, மோனை, சந்தம், பிழை, சந்தப்பிழை, வாக்கியப்பிழை எல்லாம் அமைச்சு நீட்டாக எழுதி கொண்டு வாங்க. சரிங்களா? அதனால் கவிதை அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் எழுதணும். சரிங்களா? ஓகே. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.